விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பக்கம் இருக்கோம்னா சிறுமுகை பக்கம் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதல் 90 நாட்கள் வாழையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அதுக்கு உண்டான தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாழைக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வாரம் இருக்கும். இதில் அதிகமாக நம்ம இந்த நேரங்களில் அதிகமாக நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த போரானும் ப்ளஸ் கால்சியமோட டெஃபிஷியன்சி தான் நம்ம பார்த்துட்ருப்போம் அதிகமாக. இதோட இலைகள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இலையோட ஒன்று அதாவது இது வந்துட்டு பழைய குருத்து, புதுசாக வர்ற குருத்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட போய் சேர்ந்துருக்கும். இது ஒரு அறிகுறி. மற்றும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இலைகளில் வந்துட்டு இந்த நெளியாக சரிவர இல்லாமல் இந்த நெளியாக இருக்கும். இது வந்துட்டு இன்னொரு அறிகுறி. இது ரெண்டுமே வந்துட்டு போரானோட அறிகுறி. இதுக்கு நம்ம என்ன தீர்வாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா போர் ட்ராக் யாராவிட்டால் போர் ட்ராக் வந்துட்டு 1 லிட்டருக்கு 1.5 மில்லியும் கூட கொஞ்சம் ஜிங்க்கு சேர்த்து கொடுக்கும்போது ஒரு 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 மில்லி ஜிங்க்கு சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இதோட வேர் வளர்ச்சியும் போகும், இதோட போரானோட பிரச்சனையும் சரியாகும். இந்த ஜிங்க்கும் போரானும் நீங்கள் இப்போ இருந்தே கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜிங்க்கும் போரானும் தான் நம்மளோட சீப்புகளோட எண்ணிக்கையும் சீப்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளியும் அதிகரிக்கும். அதே போல் தண்டுகளுக்குண்டான அதாவது மடல்களுக்குண்டான இடைவெளியும் அதிகரிக்கும். அந்த மடல்களுக்குண்டான இடைவெளி அதிகரித்தால் தான் நம்மளோட வாழையானது நல்லா வளர்ந்து கரு வைக்கும்போது நல்லா வைக்கும். இதில் இந்த குருத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோட அறிகுறியும் வந்துட்டு போரான் பத்தாமல் இருக்கிறது தான் நமக்கு அறிகுறியாக காட்டுது. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன விஷயம் பார்க்கணுன்னா, இந்த இலைகளோட பின்பகுதிகளில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்பிள் கலர் அடித்த மாதிரி வந்திருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்பிள் கலர் அதாவது வந்துட்டு இது வந்துட்டு லேசாக இருக்குது. அதிகமாக இருக்கக்கூடிய இலைகளில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு மணிச்சத்து பற்றாக்குறைக்கு உண்டான அறிகுறி. இந்த இலையில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் தான் நமக்கு இந்த போரான் பற்றாக்குறைக்கு உண்டான அறிகுறி. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எதனால் வருதுன்னா, நம்ம மண்ணில் இயற்கையாகவே போரானானது வந்துட்டு கொஞ்சம் கம்மியானதாக இருக்கும். இது நீங்கள் உரம் கொடுக்கும்போதும் அடுத்து அந்த மைக்ரோ நியூட்ரண்ட்டில் போரான் ஸ்ப்ரே பண்ணும்போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே மாறிக்கும். இந்த வாழையில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குருத்து கூட அந்த குருத்து சரியாக விரியாமல் அடுத்த குருத்துமே அந்த குருத்து கூட இருக்குது. இதுவுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த போரான் கால்சியம் போரானோட அறிகுறி தான். ஏன் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் கால்சியம் போரானும் சேர்த்து சொல்கிறோம்னா, கால்சியமும் போரானும் ரொம்ப பிணைந்தது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ கொடுத்தாலும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். கால்சியம் குறைவாக போச்சுனாலும் போரான் எடுத்துக்காது, போரான் குறைவாக போச்சுனாலும் கால்சியம் எடுத்துக்காது. இப்போ இந்த அண்ணாக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம்னா, இலைவெளி தெளிப்பாக வந்துட்டு போர் ட்ராக் வந்துட்டு 15 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு, ஜிங்க் ட்ராக் 15 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு, மண்ணில் கொடுக்கக்கூடியது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீரில் கரைச்சி ஊற்றுறக்கு வந்துட்டு செனிஃபாஸ் அதாவது பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டு செனிஃபாஸ் வந்துட்டு 1 ஏக்கருக்கு 1 லிட்டரும், ஹியூமிக் ஆசிட் வந்துட்டு 1 ஏக்கருக்கு 1 கிலோவும் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஃபீல்டை வந்துட்டு மறுபடியும் இன்னொரு முறை வரும்போது நம்ம கொடுத்ததுக்கு உண்டான ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.